الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து இந்த திருக்குர்ஆன் விரிவுரையை தொடராக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளை, சென்ற வாரம் சூரத்துல் லுஹா அதனுடைய விளக்க உரையை நாங்கள் சற்று விரிவாக பார்த்தோம். அதிலே சொல்லப்பட்ட ஒரு முக்கிய விடயம், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த சில உபகாரங்களை எடுத்துக்காட்டி, நீ இவ்வாறு இருந்தாய், உன்னை நாம் இவ்வாறெல்லாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தொடராக சில விடயங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த முதலுரையை கேட்காதவர்கள் எமது அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்களை யூடியூபிலாவது, அன்சார் தப்லீக் என்ற யூடியூபிலாவது கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த சூரத்தை தொடர்ந்ததாகத்தான் இந்த அலம் நஷ்ரஹ் என்ற சூரத்தும் பெறுகிறது. அந்த சூரத்தில் அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு செய்த சில உபகாரங்களை எடுத்துக்காட்டி கேட்ட மாதிரி இதிலேயும் தொடராக சில விடயங்களை அல்லாஹ் அவர்களிடம் எடுத்து காட்டுகிறார். அதன் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறார். இந்த சூரத்தின் தொடக்கத்தில் வரக்கூடிய வசனம், அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உனக்கு உமது நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறான். நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா என்றால் அது என்ன, அதன் கருத்து என்ன? சில தப்சீர்வாதிகள் என்று சொல்லலாம், அல்லது சுவித்துவவாதிகள் என்று சொல்லலாம். அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், நபிகளாருடைய நெஞ்சத்தை, அதாவது உடம்பை அல்லாஹு தஆலா உடல் ரீதியாகவும் விரிவாக்கினான் என்றும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே வெளிப்படையாக வரக்கூடிய விடயம், அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடினானோ யஸ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவாக்கி கொடுப்பான். ஒமையுரிது ஐயுமில்லஹு, எவனை வழிகட்டிலாழ்த்த நினைத்து விட்டானோ யஜ்அல் சத்ரஹு லையகன் ஹரஜா, அவனுடைய நெஞ்சத்தை மிக நெருக்கடியானதாக, ஒருவன் வானத்தில் ஏறுகிற போது, மேல் நோக்கி போகிற போது நெஞ்சம் எப்படி சுருங்குமோ அவ்வாறு சுருக்கமானதாக ஆக்குவான் என்று கூறுகிறான். இந்த வசனம் ஒரு விஞ்ஞானத்தோடு தொடர்பான சில விளக்கம் இருக்கிறது. வானத்தில் ஒருவர் உயர 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 அவருக்கு ஆக்சிஜன் குறையும், அதனால் நெஞ்சு சுருங்கும் என்கிறது விஞ்ஞான விளக்கம். அந்த விஞ்ஞான விளக்கத்தை அன்றிருந்தவர்கள் புரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய நவீனம் அதை உண்மைப்படுத்துகிறது. அது வழிகாடர்களுக்கு. அல்லாஹ் நேர்வழி காட்டியவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்கு விரிவாக்கி கொடுப்பான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய செய்திகள் வருகிற போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சந்தேகத்துக்கு அப்பால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நெஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் வருகிறதா, அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை நாடிவிட்டால் அவன் அதனை மனமும் வந்து ஏற்று அப்ளை பண்ணுவான். உள்ளம் அதன் பக்கம் இடம் கொடுத்து கொண்டு போகும். நாம் சொல்லுவோம், உள்ளத்தில் இடம் இல்லை எனக்கு. ஒரு ஆள் நமக்கு அநியாயம் செஞ்சிட்டார் என்றால் அவரை மன்னிக்கிறதுக்கு மனசு இடம் தராது என்று வச்சுக்கொண்டால் என்ற உள்ளத்தில் அதுக்கு இடம் இல்லை என்றுவோம். அதே நேரம் ஏதோ காரணத்தால் நாம் மன்னித்து விட்டால் அதற்கு உள்ளம் விரிஞ்சு கொடுக்கிறது. இது மாதிரியாக அல்லாஹு தஆலா அந்த சூரத்திலே என்ன கேட்கிறான், என்ன சொல்கிறான், அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வஹையை முழுமையாக ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் ஏற்று அந்த இஸ்லாத்துக்கே அவருடைய உள்ளம் 100% அடிபணிகிற மாதிரி அல்லாஹ் ஆக்கி விட்டான். அங்கே சைத்தானுக்கு என்ன இல்லை, வேலை கிடையாது. இந்த மாதிரி நாம் உமக்கு ஆக்கவில்லையா? அப்படி என்றால் மனம் பூரித்து எடுக்கும், அதை அல்லாஹ்வுடைய சட்டத்தை சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாம் தொலைவாரோம், இஷாக்கு நிறைய பேர் தொலை வரல, தொழுவுரெண்டாலே பாரமாக நினச்சிருந்தாலும் வரலை, அது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் எப்படி வந்திருக்கோம், தொலாட்டி நாம் ஏதோ குற்றவாளி ஆயிடுவோம் என்ற அந்த அந்த
பாரத்தை இறக்கிறதுக்காக வந்திருக்கும். எங்கேயாவது 1-2 பேர் தான் ஆஹா அல்லாவை நாம் சந்தோஷப்படுத்த போகிறோம், அவனை திருப்திப்படுத்த போகிறோம் என்று உகப்போடு வருவோம். அது ரொம்ப குறைய. அதிகமானவர்கள் எப்படி வாருது? நாம் போகாட்டி நம்ம அல்லாஹ்விட்ட என்ன பதில் சொல்கிறேன், அப்போ தொழுது முடிஞ்சால் நமக்குப்பா ஒரு ஆறுதல், என்ன பாரம் இறங்கின மாதிரி. அதில் சிலருக்கு மகரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுகிற சந்தர்ப்பம் வந்தால் பாரம் நீங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாம், எனது கண்குளிர்ச்சி எனக்கு தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் குளிரது. ஒருவன் ஒரு பொம்பளைய லவ் பண்ணுறான் என்று வச்சுக்கிட்டால் அந்த பீரியட்டில் அவளை பார்க்கத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அவளோட கேட்கறதுல கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்கும். அது கல்யாணத்துக்கு முந்தைய நாள் சரிதான், அது கல்யாணத்துக்கு பிறகு நாள் சரிதான். லவ், அவள் மீது உண்மையான காதல் இருந்தால் அதில் ஒரு உகப்பு இருக்கும், அதில் ஒரு கண்குளிர்ச்சி இருக்கும். அது மாதிரி ரசூலுல்லாவுக்கு கண்குளிர்ச்சி எதிலையாம்? தொழுகையில். அதனால என்ன என்றாலும் என்ன செய்வார்கள்? சில நேரம் மனைவியோட பக்கத்தில் இருப்பார்கள். நான் இந்த ரப்பை நான் வணங்க போகிறேன், நீ விடுவேன் விட்டு எழும்பிக்கு வணங்குவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் நடுநிசையில வணங்குறார்கள். அல்லாஹ்வை எழும்பி தண்ணீர் இல்லாத காலம் ஒரு நாள் கூட விடாமல் அந்த 11 ரக்காத்தை நீளமாக தொழுகிறார்கள். அது அவ்வளவு சந்தோஷம். அப்ப இஸ்லாம் நபிகளாரின் மீது இறக்கப்பட்ட போது அதை அவர்கள் சுமையாக எடுக்கவில்லை, அதை மனமு வந்து எடுத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு விடயத்தையும் என் ரப்பு கூறுகிறான், நான் அதை சந்தோஷமா நடைமுறைப்படுத்துகிறேன் என்று நடைமுறைப்படுத்துவதில் சந்தோஷம். அந்த அளவிற்கு உள்ளம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதில் சந்தோஷம் அடைகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் உமக்கு நெஞ்சத்தை விரிவாக்கி தரவில்லையா? அங்க முந்தைய சூரத்துல்லாஹ்வுல கேட்டான், உன்னை அனாதையாக பெறவில்லையா? அதற்கு பின் உன்னை வசதியாக ஆக்கினான் என்றெல்லாம் கேட்டான் அல்லவா? அது மாதிரி இதை தொடர்ந்து கேட்கிறான். அல்லாஹ் செய்த உபகாரம் மிக பெரும் உபகாரம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்து அதை ஏற்கவில்லை என்ற சரியான கவலை, ரொம்ப கவலை ஒன்று. இரண்டாவது, நாம் இதை சரியாக எத்தி வச்சிருவோமா என்கிற அந்த ஒரு பாரம். ஒரு பக்கம் குடும்பம் என்ன செய்கிறது? உதறி தள்ளுகிறது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக, நபியே நீ உன்னை நீ அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உன்னை நீ அழித்துக் கொள்ள பார்க்கிறையா? அந்த அளவிற்கு அவருக்கு கடும். என்னடப்பா, நம்மளை எந்த அளவுக்கு மதிச்ச இந்த சமுதாயம், உண்மையின் சிகரமாக வச்சுக்க இந்த சமுதாயம் நம்மளை பொய்யன் என்று சொல்லிட்டாங்களே, அது எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும். சும்மா 2 பேர் கடும் நண்பராக பழகினாங்க, உணை பிரியாத நண்பர்கள், பாடசாலை பருவத்திலிருந்து நண்பராக பழகினவங்க, ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் நீ மாபெரிய பொய்யண்டா என்று சொன்னா அது அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். நம்ம இப்படி உசிரை கொடுத்து உயிர் நண்பரை நம்மளை பொய்யன் என்று சொல்லிட்டானே என்று எவ்வளோ வேதனை வரும், மனம் எவ்வளோ பாதிக்கும். அப்போ ரசூலுல்லாவை அந்த ஒட்டுமொத்த மக்கா சமுதாயம் உச்சியில் வச்சுக்கிருந்தார்கள். கடைசியாக அவரை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டார்கள். நீ ஒரு பொய்யன், சூனியக்காரன், குறிகாரன். மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்தே இல்லையா? அதனை தாங்கக்கூடிய மனோநிலையை எல்லாரும் தாங்க மாட்டார்கள், எல்லாராலே முடியாது. கௌரவமாக மரியாதையாக எல்லோராலும் மதிக்கப்பட்டு பாதையிலே போய்கொண்டிருந்த ஒருவரை பார்த்து பச்சை பொய்யம் போறான் என்று பின்னால் 4 பேர் கல்லறிந்து காரி துப்பினால் அது எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதனால் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க. இப்போ வியாபாரத்தில் லுஸ்டானால் கோடீஸ்வரனா இருந்து ஓட்டு இந்த குளர் ஓடினவனுக்கு கடைசியாக புஷ்பஜல்மோட வசதி இல்லைன்ற தற்கொலை பண்ணுறாங்களே இல்லையா? கௌரவத்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாயம் அவ்வளவு கேவலப்படுத்துகிற போது மனசில் எவ்வளவு பாரமாக இருந்தது. அந்த பாரத்தை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கினான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து சொல்ல, அங்க விஸ்ர கல்லதி அன்கல லஹ்ரக், உன் முதுகை முறித்து கொண்டிருந்த உனக்குள்ள பாரத்தை அல்லாஹ் உன்னை விட்டு இல்லாமல் ஆக்கினான். என்னென்ன பெற்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சிந்தனை ரீதியான அழுத்தங்களை பட்டு மனசில் ஒரு பெரும் பாரமாகவும் மனசை உடைக்கிற மாதிரி இருந்ததோ. ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் கூடினா என்ன நடக்கும்? எங்கெங்கெல்லாம் உடைச்சிக்கு போகும், அப்படியா இல்லையா? என்னையெல்லாம் செய்யும். ப்ரெஷர் கூடினா கடைசியாக மூளை அடிபடுதா இல்லையா?
எஃபெக்ட் ஆகிறார், மௌத்தாரா இல்லையா? பாரிசவாதம் பாருது பிரஷர் கூறத்தால. அப்ப அவருடைய முதுகை முறிக்கிற அளவுக்கு என்றா அவரை படுக்க வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மனசில் கடும் வேதனையாக இருந்தது. அல்லாஹு தாலா அதையெல்லாம் சிம்பிளாக அவருக்கு ஆக்கினார். அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த மனசை கொடுத்தார். அது எல்லாராலையும் முடியாது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், இதையும் அல்லாஹ் உமக்கு ஏற்படுத்தினான், நீ கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அதற்கப்பால் உன்னை பற்றிய ஞாபகத்தை நாம் உயர்த்தினோம் என்கிறான். இந்த வசனம் இறங்குற போது, இது மக்காவில் இறங்குது இந்த வசனம். இந்த வசனம் இறங்குறதுக்கென்று ஒரு பொதுவான ஒரு சம்பவம் நடந்து, இந்த சம்பவம் நடந்த போதுதான் இறங்கினு ஒரு நேரடி தலீல் ஆதாரம் இல்லை. ஆனால் சூரத்துல் வஹாவோடு சம்பந்தப்படுத்தி அங்கே சொல்லப்படுற மாதிரி சில விடயம் சொல்லப்படுது. இல்லை சொல்லால் உம்மை பற்றிய ஞாபகத்தை அல்லது உம்மை பற்றிய கூற்றை நாம் உமக்காக உயர்த்தினோம் என்கிறான். அப்போ அது என்னென்று அந்நேரம் விளங்காமல் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மைனாக்கு போனார்கள். அதற்கு பின் எங்கு பார்த்தாலும் ஆரை பற்றிய பேச்சு, முஹம்மதை பற்றிய, உன்னை பற்றி கூறுவதை, உன்னை பற்றி ஞாபகப்படுத்துவதை நாம் உமக்காக உயர்த்தினோம். எத்தனையோ பெரியார்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் இறந்ததோடு கதை முடிஞ்சிடும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டு துரத்தப்படக்கூடிய அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உம்மை பற்றிய கூற்றை, உம்மை பற்றிய ஞாபகத்தை நாம் உமக்காக உயர்த்தினோம் என்கிறான். அந்த நேரம் அது புரியாது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் உலகத்தில் முகமது நபிகளாரை பற்றிய பேச்சு 24 மணித்தியாலும் இருந்துக்கிருக்கும். குறைஞ்சபட்சம் பாங்கின் மூலமாக அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நபிகளாருடைய பெயர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொழுகையில், ஒவ்வொரு தொழுகையிலேயும் அத்தஹியாத்தில் நபிகளாரை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது அவருக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. திக்ர், அவரை ஞாபகப்படுத்துவது தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ஆக்கினான். இது அவருக்கு கொடுத்த இந்த வசனம் இறங்குற போது அது அற்புதமாக விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விடயம் தொடர்ந்தும் கியாம நாள் வரை அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. ஒருவன் குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற வார்த்தை ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்தால் உலகத்தில் ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகிற போது ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவரை ஈடேற்றம் பெற செய்வானாக என்று அறிந்தும் அறியாமலும் முஸ்லிமான ஒவ்வொருவரும், அவன் தொழுதோ தொழவில்லையோ, எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலமும் நபிகளாரின் பெயர் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. இதை அல்லாஹ் அன்று சொன்னான். அவரது ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறான், உயர்த்தி விட்டோம், ஆனால் நீ கவலைப்படாது. இப்ப ஒருவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோ, பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வைப்போமே, எலெக்ஷன் சீசன். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு கீழ்மட்டத்தில் உள்ள ஆக்களை விட்டையும் போவாரா இல்லையா? போய் எங்களுக்கு ஓட்டை போடுங்கண்டு பிச்சைக்காரனை பிள்ளை பிச்சை கேட்குறா இல்லையா? எவ்வளோ பணிஞ்சு போகிறார். அந்த நேரம் சிலர் செருப்பையும் காட்டுவாங்க, சில நேரம் கல்லால் ஏமறிவாங்க. அதையெல்லாம் அவர் ஏன் தாங்குறார்? அந்த பார்லிமெண்டில் அந்த சீட்டு, அந்த கதிரையில் இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்கிற அந்த உயர்வை நினைக்கிற போது இதெல்லாம் அவருக்கு சின்னதாகுதா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாலே சின்ன ஒரு பிரதேச சபையில் மெம்பர் ஆகுறாலே அதுக்கு இப்போ எவ்வளோ ஏற்ற வாங்குகிறார்கள், எவ்வளவு படுதூர்களை வாங்குகிறார்கள், எவ்வளவு குத்தம் சொன்னாலும் வாங்குகிறார்கள். அதற்கு பின் உள்ள அந்தஸ்தை பார்க்குற போது இதெல்லாம் சிம்பிள் ஆகிறது. அதனால் அல்லாஹ் சொன்னான், உனக்கு இங்கே நடக்கிறது இந்த சமுதாயம் உன்னை கேவலப்படுத்துறதெல்லாம் ஒன்றுமல்ல, உம்மை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்றால் மேலும் உயர்த்த போகிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மனசில் இருக்கிற பாரமெல்லாம் அமைஞ்சிடும். அப்படியே போய்த்து எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக போய்கொண்டிருப்பார். விடிஞ்ச அவருக்கு வேலை என்ன? கடைக்கு மீமாங்க போகிற வேலையா? வியாபாரத்துக்கு போகிற வேலையா?
மக்கள் மன்றத்தில் மக்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னா என்னடா இவருக்கு பைத்தியமாண்டு கேட்பான். எத்தனை வயசுக்கு போறோம்? 40 வயசுக்கு போறோம். ஒரு முழுமையான ஆள் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்றால் இதைத்தான் சொன்னார்கள். முதல் கூறுகிற வார்த்தை என்ன? இவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, பின்னால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே இவரை நம்ப பொய்யன் என்று சொல்றது, அந்த நிலையில் போய் சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜங்ஷன் நான் போய் சொல்லுவோமா? ரோட்டில் நிற்கிறாங்கள்ட ஒரு 10 பேர் காய்ச்சிருக்காங்க, போய் அவர்கிட்ட போய் நின்று நீங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாருங்க என்று இஸ்லாம் அல்லாதவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நின்று சொன்னா என்ன நடக்கும்? உங்களை போய் சில செய்வீங்களா? செய்வோமா? தைரியம் பெறுமா? அதை அவர் சொல்லணும். அல்லாஹ் சொன்னா நீ சொல், நாம் உமக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஏனென்றால் கஷ்டத்தோடு தான் விடிவு இருக்கிறது. நீ கஷ்டப்பட்டாத்தான் ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? கஷ்டமில்லாத ஒரு ஆறுதலான வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான். ஏனென்றால் கஷ்டப்பட்டுத்தான் ஒன்றை அடைய வேண்டும். இன்றைக்கு நாம கஷ்டப்படத்தான் வேணும் என்று சொல்லி போட்டு திருப்பியும் அழுத்தி சொல்லான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டம் பட்டுத்தான் அந்த இலகுவான நிலையை, கஷ்டமற்ற நிலையை அடைய முடியும் என்றதை மீண்டும் அழுத்தி சொல்கிறான். நபிக்கு ஆறுதல் வார்த்தை கூறுகிறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொன்னதல்ல. நீங்க அழைப்பு பணியில் இறங்கினால் இன்றைக்கு உங்களை நிராகரிப்பார்கள், ஏசுவார்கள், தூற்றுவார்கள். நாளைக்கு அதற்கு பின் ஒரு சந்தோஷமான நிலையை அடைவீர்கள். உலகத்தில் அது பொது தியரி எல்லாத்துக்கும். வெள்ளாமச்சி இருந்தாலும் நாளைக்கு நல்ல நிலை காண்டாலும் கஷ்டப்படத்தான் வேணும். ஒரு பிள்ளையை பெற்கிறாலும் அவள் ரொம்ப கஷ்டப்படத்தான் வேணும். அது பொது தியரி. எனவே எந்த கஷ்டமும் படாமல் ஒரு நல்ல நிலையை அடைய முடியாது என்று யாருக்கு சொன்னான்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு சொன்னான். இதில் ஆச்சரியம், நான் கதைக்கும் போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் கூட செஞ்சார்கள், அவர்களை ஆபத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று. அல்லாஹ்வை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டார் மலக்குமார் மூலமாக. அதனால் அவருக்கு சிந்தனையில் ஒரு சிறிய ஒரு குழப்ப நிலை சற்று ஏற்பட்டது. சில தினங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் சரியாக்கி விட்டார். அது சூனியம்தான் செஞ்சது, மலக்குமார்கள் மூலமாக வந்ததால நாங்கள் நம்பினோம். சரியா? அல்லாஹ்விடம் நான் கேட்டேன், அல்லாஹ் அதை சரியாக்கினான், எனக்கு அறிவித்தான் என்று கடைசியாக எடுத்தார்கள். ஆனால் நாம் இந்த துண்டுக்குள்ள சில வீடியோக்குள்ள கேட்கிறோம், அவுலியாக்கள், சில அவுலியாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களிடம் போய் முறப்பட்டார்களாம், இந்த ஊரில் ஒரு தொற்று நோய் பரவி வருகிறது என்று. அப்போ அந்த அவுலியா என்ன செய்கிறாராம், ஒரு துண்டில் அவரை பெயரை எழுதி அந்த ஊருடைய எல்லையில் கொழுகுங்கோ, அந்த ஊருக்கு தொற்று நோயே வரமாட்டாது. இப்போ பயானில் போகுது இந்த துண்டுக்குள்ள, இந்த பேர் அங்கே கொழுகி இருந்தாலே வராது. இது யார் பண்றார்? மௌலைமார்கள் பயம் பண்றார்கள். அந்த அளவிற்கு அவுலியாக்களுடைய பவர் என்று சொல்லி மக்களை அந்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்ப வச்சு அவர்களிடம் சரணடைய செய்து காசு பிழைப்புக்காக எங்களோடு வந்து சேருங்கள், காணிக்கையை தாருங்கள், உங்களை நாங்கள் இப்படியான கூட்டிக்கு போறோம் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்களுக்கெல்லாம் பெரியவர், சிறந்தவர், அவரை விட ஆன்மீகவாதி இல்லை. அவருக்கு அல்லாஹ் சொல்லான், என்ன சொல்லான்? கஷ்டப்பட்டுத்தான் நாளைக்கு ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். எவ்வளவு கஷ்டம்! சொந்த ஊரில் இருக்க முடியாத கஷ்டம். விரட்டிய விட்டார்கள். இவர்கள் சொல்ல அவுலியா ரசூலுல்லாஹ்வோட பெரிய, அதான் அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதனாக இருந்து நல்லடியார் என்கிறத்தின் உச்சமானவர் ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வால் முடியாததை ஒருவர் செய்வார் என்றால் அது யார் செய்வார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் தான் ஒரு கட்டளை இட்டால் நோய் ஊரை விட்டு போகும், ஆகு என்றால் ஆகும். அதை அவுலியாக்கள் என்ற பெயரிலே கொடுத்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர் அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்கி விட்டார்கள். எனவே சகோதரர்களே, தௌவா களத்திலே இன்றைக்கு எப்படி ஆயிட்டுன்னு சொன்னால், இந்த அல்லாஹ் நபிக்கு சொன்ன முறைக்கு மாற்றமாக நாம் ஒரு பயானுக்கு போனால் காசு வரணும், காசு வந்தால் சரி, தௌவா செஞ்சிட்டோம்.
இது தவாவா? ரெண்டாவது, நம்ம பயான் பண்ணினா யாரும் ஏசப்படாது. இப்போ புதுசாக குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்கிற ஒரு சமுதாயம் உருவாகியிருக்கார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் பாவத்தை கண்டால் அங்கே குழம்புவாங்கண்டா சரி தடுக்கப்படாதாம். பாவத்தை கண்டால் அதை சொல்ல போனதால ஒரு குழப்பம் வரும் என்றால் தடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிறான், நீ போ எடுத்து சொல்லு, உன்னை கடமை எட்டி வைப்பது. கஷ்டம் வரும். கஷ்டம் எப்படி வரும்? இப்ராஹிம் நபிக்கு அப்படி வந்தது. ஊரை விட்டு விரசி விட்டாங்க. அது யாருக்கு சொன்னான்? முஹம்மது நபிக்கு சொன்னான். அவர் பிரச்சாரம் செஞ்சார், அவரை ஊரை விட்டு விரசினார்கள். சொந்த தகப்பனே இப்ராஹிமுடைய வாப்பாவே அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியை பார்த்து என்ன சொன்னார்? நீ இதை விடவில்லை என்றால் உனக்கு கல்லறிவேன். இல்லம் தந்தகி அர்ஜு மன்னக், கல்லால் அறிவுளும் நான் அறிவேன் என்று சொன்னார். இதை அல்லாஹ் சொன்னான். இது மாதிரி உனக்கு முந்தி 25 நைமார்களுடைய வரலாறை சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நைமார்களை கஷ்டப்படுத்தினார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள், கொலை அச்சுறுத்தல் வந்தது, எதற்கும் பின்வாங்காமல் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரத்தின் மீது நிலைத்திருப்பதற்காக இன்றைக்கு நீ கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்ல ஒரு நிலை அடையலாம். அல்லாஹ் காட்டினானா இல்லையா? உஹது யுத்தம், பத்ர் யுத்தம், முதல் யுத்தம் வெற்றி, இரண்டாவது யுத்தம் தோல்வி. இரண்டாவது யுத்தத்தை அல்லாஹ் தோற்கடிக்க வச்சான். எதற்காக? ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். தோத்தோட என்னவாகும்? என்னப்பா முஹம்மது நபி அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம போறோம், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று போறோம். இங்க அவரோடு சேர்ந்து 70 பேர் கொல்லப்பட்டாங்க என்று கொஞ்சம் பேர் என்ன செய்ய துவங்குவார்கள்? ஈமானை இழந்து தூரமாக துவங்குவார்கள். அது ஒரு சோதனை, இருப்பவர்களுக்கு சோதனை. நம்முடைய நாட்டில் ஒரு குழப்பம் வந்ததா 5 வருஷத்துக்கு முந்தி? அதனால கொஞ்சம் பேர் தாடியை எடுத்தாங்களா, பர்தாவை கலத்தினாங்களா? அது யாருக்கு சோதனை? இருக்கிறவங்களுக்கு சோதனை. குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியை விட்டே கொஞ்சம் பேர் வராமட்டாங்க. அப்ப யுத்த காலம் நடந்திருந்தால், உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அது பரீட்சை என்கிறான். நல்லவர் யாரு, கெட்டவர், கெட்டவர்களிலிருந்தும் நல்லவரை பிரிப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு ஏற்படுத்துகிறான். தௌவா களம் என்றால் எல்லாம் நடக்கும். நாம நினைச்சு போறவருக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டாது. ஆனால் நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் அல்லாஹ் சொன்னான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திலே தான் விடிவிருக்கிறது, வெற்றி இருக்கிறது. கஷ்டம் பெறுகிறது என்று நிப்பாட்ட போடாது. அதான் நாங்கள் உள்ளது. கஷ்டம் பெறுகிறது நிப்பாட்டக்கூடாது. அது எவ்வளவு காலம் பெறும்? ரசூலுல்லாஹ்களுக்கு 11 வருஷம் கஷ்டம், 13 வருஷம் மக்காவில், பிறகு மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாலேயும் சும்மா உடல. மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியாக மக்கா வெற்றி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 21 வருஷம். அதுக்கு பிறகுதான் வெற்றி வாகை, மக்கா வெற்றி. நம்ம தௌவா செய்யணும்னா சின்ன ஒரு கஷ்டம் வந்து ஆக்களை காணல, எதையும் தாங்க ரெடி இல்லை. குடும்பத்தில் ஒருத்தனை ஏசினாலும் ரெடி இல்லை. உண்ட வேலையை பார்த்துக்கு நீ சும்மா இருக்கணும், அவனுக்கு பின்னால் எடுத்து போறான்டா அவரை காணல. அல்லாஹு தஆலா மிகவும் அழித்து சொல்லுகிறான், சிரமப்படணும், அதெல்லாம் பின்வாங்க கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைதா ஃபரக்த ஃபன்சப். உண்ட வேலை வெட்டிகள், மக்களுக்கு மத்தியில் போடுறது, பிரச்சாரம் செய்கிறது, இந்த எல்லா வகையான உலகத்து வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியில் எந்த நேரமும் அலைஞ்சிக்கிருப்பார். அவரை தனியை போய் சந்திக்கிற, இவரை போய் சந்திக்கிற, கூட்டமாக மக்களை இருக்கிற போய் சந்திக்கிற, பெருசாக அவர் தொழில அதில் பெரிய ஈடுபாடாக இருக்கல, அன்றாட வாழ்க்கையை கவனிக்கிற, அதுக்கு ஏதோ ஒரு வழியை செஞ்சு கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னா ஃபைதா ஃபரக்த, உன்னுடைய சோழிகளில் இருந்து நீ ஓய்வு பெற்றால் படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடுத்து செல்லல. மாறாக என்ன சொன்னார்? ஃபன்சப், நின்று வணங்கு என்றார். அங்க இங்க சுத்தி போட்டு வந்ததுக்கு பிறகு வந்து அல்லாஹ்வை நின்று வணங்கு. வயிலா ரப்பிக்க ஃபர்ஹப், உன் ரப்பிடத்திலே எதையெல்லாம் நீ எதிர்பார்க்கிறையோ அனைத்தையும் ஆசைப்படு, ரப்பிடம் கேள். அப்ப நின்று வணங்கி கடைசியம் அவனிடம் ஒப்புவி. நம்ம என்ன செய்யலாம்? முயற்சியே செய்யலாம். எல்லா வகையான முயற்சியை செஞ்சுவிட்டு ரப்பிடத்தில் பிரார்த்திக்கணும். ஒரு அழைப்பாளன், நாம் ஒருவர்கிட்ட போகிறோம், இவர் நமக்கு வேண்டப்பட்ட ஒருவர், நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் கதைக்கும். அவர் பச்சை சிறுக்கில் இருக்கார், அல்லது வட்டிக்கு வாங்குறார், பெரும் பாவத்தில் இருக்கார், அவருக்கு எல்லாம் நேர்வழியை கொடுக்கணும்னு நினைச்சோம்.
முயற்சியை செஞ்சோம், போய் கிடைச்சோம், முடிஞ்சா அதோட முடிஞ்சா இல்லை. அல்லாஹ்விடத்தில் நின்று அவருக்காக பிரார்த்திக்கணும். பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓய்வு நேரம் என்று, ரெஸ்ட் எடுக்கிற நேரம் என்று ஒரு நேரம் இல்லை. நமக்கு இருக்கா இல்லையா பொழுதுபோக்குற நேரம் என்று? நம்மகிட்ட செல்வாங்க மௌலை ஒரு குடும்பம் கோத்திரத்தை கூட்டிக்கு நம்ம ஊருக்கு சும்மா ஒரு பிக்னிக் வாங்குவேன். இது எல்லாரும் இருக்கா இல்லையா? எல்லாரும் பிக்னிக் போகிறாங்க, நூறலியாக போகிறாங்க, அங்கே போகிறாங்க, ரெஸ்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிக்னிக்கு போனேன்? அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது அல்லாஹ்விடத்தில் சரணடைவது. ஏனென்றால் அதிலே தான் அவர்களுக்கு சந்தோஷம், மன ஆறுதல். மனைவியை கூட்டிக்கு ஊர் சுத்த போனார்கள், பிள்ளை குட்டியை கூட்டிக்கு ஊர் சுத்த போனார்கள் கிடையாது. அவர்கள் அதற்கு வரவில்லை. எனவே நேரம் ஒன்று தேவையான பணிகளில் ஈடுபடுவது, அடுத்தது படைத்த ரப்பிடம் நாங்கள் சரணடைவது, நின்று அவனிடம் பிரார்த்திப்பது, எங்களுடைய தேவைகளை கேட்பது. இப்போ நாம் உதாரணமாக ஒரு மேடை போட்டு பயம் பண்ணினால் பேச்சு அழகாக இருந்து நான் அந்த மாதிரி அதில் கொடுத்திருக்கேன் என்று காய்ச்சா சரியா? அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் என்கிறது அழைப்பு பணி இல்லை. எனக்கு முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கேன். அல்லாஹ் தான் அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஹிதாயத்தை கொடுக்கணும். நம்முடைய கட்டித்தனத்தில் ஒன்றும் இல்லை. அதனால் அல்லாஹ் சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் உன்னால் நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழியில் செலுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சிற்றப்பாவை நேர்வழியில் பெறுவதற்காக நிறைய முயற்சித்தார்கள். அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. நம்முடைய பேச்சாலே ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்றால் கிடையாது. நாம கஷ்டப்பட்டு சொல்லலாம், முயற்சிக்கலாம், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கணும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்பு, அதாவது ரொம்ப குறைவாக இருக்கிற பண்பு, அழைப்பு பணி செய்கிறவர்கள் தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடிய அந்த வேலையை ரொம்ப குறைவாகத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். அதனால் நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்யணும். அழைப்பு பணியில் நாங்கள் ஓய்வெடுத்து விடக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அடிக்கடி எங்களை போலீஸ் விசாரிக்க வரலாம், எங்களை பற்றி என்னது பொய்யான வதந்திகளை உளவுத்துறைக்கு அவர்கள் அறிவிக்கலாம், இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி வரலாம், வரட்டும். நாங்கள் பின்வாங்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். வர வைக்கிற யாரு? கஷ்டத்தை வர வைக்கிறாருங்க அல்லாஹ் தானே. அல்லாஹ் சொல்லான், அல்லாஹ் நாடினால் ஆமன மன்பில் அல்லு ஜமியா, அல்லாஹ் நாடினால் பூமியில் உள்ள எல்லோரும் நேர்வழி பெற்றுவார்களாம். ஒரு கணப்பொழுதில் முழுப்பெறையும் ஈமானம் கொண்டவர்கள் ஆக்கிடுவாங்க. வானத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி என்னது அழகாக ஒரு காட்சி அளிச்சா எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஈமான் கொண்டுவாங்களா இல்லையா? முடியுமா இல்லையா? சின்ன ஒரு விஷயம், ஏதோ ஒரு குதிரத்தை ஏற்படுத்தினா ஈமான் கொண்டுவார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யல, அது அவனுடைய சிஸ்டத்தில் இல்லை. அதனால நீங்கள் அவங்களோட கடமை, உங்களுக்கு எத்தி வைக்கிறது கடமை. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை சோதிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ் நமக்கு தௌபீக் செஞ்சிருக்கான். கொஞ்சமாவது இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும், கட்டாயம் சுட்டி காட்டணும். நம்மளோட நிறைய பேர் தன்மை இருக்கு. இப்போ ஒருவர் நல்ல பேணுதல் ஆகிக்காண்டு வைங்கவன், அவர் பேணுதல் ஆகிக்கார், தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், ஜமாத்துக்கு வாராரு எங்கக்க. இன்னொருவர் அப்படி வாரல்ல, அவருக்கு தௌஹீதுக்கு கதைப்பார், குர்ஆன் ஹதீஸ் பேசுவார், பள்ளிக்கு வாரல்லண்டா இவர் என்னண்டா ஆக்களை குறை தான் கதைக்கிறார். பாருங்க, அவர் அப்படி இல்லை, நாங்கள் இப்படி செய்கிறோம், நாங்கள் இப்படி செய்கிறோம், அவர் அப்படி வாரல, இவர் ஆக்களை குறை கதைக்கிறார். அவர் நினைக்கணும், இது ஒண்ட கட்டித்தனம் அல்ல. அல்லாஹ் நபிக்கே சொன்னான், உண்மை நீ நேர்வழி என்னென்று தெரியாம இருந்தாய், உனக்கு நேர்வழியை காட்டினான். வழி எது என்று தெரியாதவராக இருந்தாய், உனக்கு வழியை காட்டினான் அந்த அல்லாஹ். இது ஒன்றை கட்டித்தனம் அல்ல. ஆனால் நாம என்னண்டா நம்முடைய நிறைய பேர்ட்ட பார்க்கும், ஏதோ அவர கட்டித்தனத்தால தான் அவர் இருக்கிறாப்பிலையும் மற்றாக்களை குறைதான் கதைக்கிறார். பாருங்க, அவர் இப்படி செய்யல, இவர் அன்பிற்குரிய இவ்வாறு குறை கதைக்கக்கூடிய சகோதரர்களே, அடியார்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையில் இருக்கிறது.
அவனுடைய 2 விரல்களுக்களில் இருக்கிறது. அவன் நாடினால் புரட்டி விடுவான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உனக்கு இந்த செயலை, இந்த இபாதத்தை முறையாக செய்வதற்கு உனக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அந்த அல்லாஹ்வை புகழ். ரப்பே, அவரை போல என்ன ஆக்காமல் எனக்கு இந்த இபாதத்துகளில் பேணுதலாக இருக்க எனக்கு அருள் புரிந்தாயே, உனக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், என்னை நிலைகுலைய செய்திராதே. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா. எப்படி அந்த வார்த்தை துஆ பாருங்கள், அந்த துஆவுடைய அழகை பாருங்கள். ரப்பே, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பின் எங்களின் உள்ளங்களை சருகச் செய்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. உன் புறத்திலிருந்து அருளை எங்களுக்கு வழங்குவாயாக. எனவே நமக்கிட்ட அதனால தற்பெருமை பெறும், மற்றவரை ஏளனமாக நினைக்கிற எண்ணம் பெறும், நம்முடைய இஹ்லாஸ் பைத்திரும், நம்முடைய கெட்டித்தனத்தின் மீது நம்பிக்கை வந்துடும். ஷைத்தான் அதை வச்சு விளையாடுவான். நாம் பெருமை அடிப்போம். உள்ளத்துக்குள்ள மற்றவருடைய காலம் நம்முடைய பெருமை வந்துடும். ஒரு காலமும் அது வரக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்விடம் எப்போதும் இஸ்திகாமத்தை கேட்போம். எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இந்த அழைப்பு பணியில் விட்டும் தூரமாகாமல் இருக்க அல்லாஹ்விடம் தொடர்ந்து இஸ்திகாமத்தை கேட்போம். அது மிக மிக முக்கியம். அல்லாஹ் நமக்கு இந்த அழைப்பு பணியை மும்முரமாக நாம் செய்கிற போது அவன் எங்களை கஷ்டத்தை தந்து சோதிப்பான். அந்த சோதனைக்கு பின் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவான். அல்லாஹ் இந்த அழைப்பு பணியை திறம்பட செய்வதற்கு, பொறுமையோடு செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மரணம் வரை இஸ்திகாமத்தை வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.